ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். நான் ஒரு 5 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் பெப்பர் வேணால் நான் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. இப்போ தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டுப்போம். இப்போ வெந்துருச்சு ஒரு பக்கம், அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் முட்டையை நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு கரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நம்ம நல்லா கையாலே பசைஞ்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பசைஞ்சிப்போம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் கருகாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்ப இதில் சேர்த்துப்போம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு.